ஃப்ரை பண்ணி எடுத்ததில் தயிர் போடணும். தயிர் போட்டதுக்கப்புறம் சில்லி பவுடர், சாட் மசாலா, அதுக்கப்புறமா வந்து காற்றுக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டாச்சு. இப்போ ஜீரா பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சாட் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா பூண்டு கொஞ்சம் ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. வதக்கி அரைக்க தானே போகிறோம். அதனால பூண்டு, இஞ்சி, ஒரே ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் 1, 2 பெரிய தக்காளியாக இருந்தால் 1, அப்புறம் சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால 2 பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம் நான் வந்து இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். வதக்கிட்டு அரைச்சிடுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி அதே வானிலை தான் நான் போட்டிருக்கேன். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ மிளகாய் வேணுமோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி, இதெல்லாம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சில்லி பவுடர், அப்புறம் வந்து ஜீரக பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர் இதெல்லாமே போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வதக்கிடலாம். அதில் மசாலா சோயா சாப்ஸ் இப்படி தான் வந்திருக்கு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.